ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வாழைப்பூ பொரியல் செய்யலாமா? எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அங்கே ஏற்கனவே பூவை ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. நான் ஒரு வாட்டி வீடியோ போடுறேங்க, ஆஞ்சி உங்களுக்கு காமிக்கிறேங்க எப்படி செய்யறதுன்ட்டு. அடுப்பு பற்ற வச்சு மணல் வச்சுக்குங்க, எண்ணெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் எண்ணெய் கம்மியாக கூட சேர்த்துக்குங்க, நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கினேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு கம்மியாகவே சேர்த்துக்குங்க. வாழைப்பூ கம்மியாக இருந்தால் போதுங்க. நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டேங்க தெரியாமல். நாங்கள் சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்ருக்கோங்க. நீங்கள் பொரியல் மாதிரி செஞ்சால் கம்மி பண்ணிக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. பொரிஞ்சு வந்தோடனே கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலப்பருப்பு தீஞ்சிடாமல் பார்த்துக்குங்க. வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தாங்க சேர்த்துக்கிறோம். நல்லா கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா சேர்த்தாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாழைப்பூலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க. அது கொஞ்சம் ஆயறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ ஹெல்த்துங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வாழைப்பூ நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேங்க. நம்ம ஊற்றும் போது தண்ணியை வடிகட்டிட்டாங்க. தண்ணி இல்லைன்னா ஒரு மாதிரி கலர் கருப்பு கலர் ஆகிடுங்க. அதனால தான் மோர்லேயும் கலந்து வைப்பாங்கங்க. நான் தண்ணி மட்டும்தான் ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினோடனே ஒரு முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்து ஆஞ்சி வச்சுக்கலாங்க. நாங்கள் முருங்கைக்கீரை போட்டு தான் செய்வோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் போட்டுக்காங்க. ஆனால் முருங்கைக்கீரை போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினோடனே முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரை சொல்லவே வேணாம், எவ்வளோ ஹெல்த்துன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. மூடி போடாதீங்க, கலர் மாறிடும். அதனால் அப்படியே வச்சு கலந்து விடுங்க. நல்லா சுவையாக இருக்கும். நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதத்துக்கெலாம் பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நாங்கள் தேங்காய் பூ சேர்த்துப்போங்க. தேங்காய் பூ சேர்த்துக்குங்க, நல்லா சுவையாக இருக்கும். அதுவுமே தேங்காய் பூ சாப்பிடாதவங்க சேர்க்க வேணாங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ வேணான்றவங்க மல்லாட்டைப்பயிறு இருக்கு இல்லைங்களா, அதை கூட நல்லா பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறந்துடாமல் சொல்லுங்கள். லைக் பண்ணிவிடுங்க வீடியோ.